பரிசுத்த ஆளுகைக்காக நீங்கள் பரிசுத்தரே எங்கள் சேனையின் கர்த்தாவே அதிசயமானவரே எங்கள் ஆலோசனை கர்த்தாவே உங்களுடைய பரிசுத்த சமயத்திற்காக உங்களுடைய திருமையின் வார்த்தைகளுக்காக அதிசயங்கள் செய்து இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். பெரியவரே உங்க ஸ்தோத்திரம், மகத்துவமானவரே உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தரே தினந்தோறும் எங்களை போஷித்து நடத்துகிறவரே, எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துகிறீர்கள், எங்களை வீழ்த்தி வருகிறீர்கள். கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, பெரியவரே, செய்து நடத்துகிற தெய்வமே, தினந்தோறும் எங்களை நடத்துகிறவரே, எங்கள் பெண்மணி போல பாதுகாத்து எங்கள் துக்கங்களிலெல்லாம் எங்கள் ஆலோசனை நடத்துகிற தெய்வமே, இருவரை கருக்குள்ள பட்டைகளிலிருந்து வெளிப்பட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். செழிப்போம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு விஷயம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை உற்சாகப்படுத்தும்படி உடைய ஆவியானவர் இந்த காணொளி காட்சி மூலமாக இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த ஜெப வேளையில பங்கெடுக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீ மீண்டும் ஒரு விஷயம் உடைய வார்த்தை கொண்டு கர்த்தாவே நீர் பேச உமக்கு பற்றும் பயம் நாள்தோறும் எங்களை பற்றி கொண்டு இருக்கும்படி கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று உடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் உணர்ந்து கொள்ள உண்மை அறிகிற அறிவிலே செய்கிற தேவன் இந்த நாளில் இந்த காணொளி காட்சி நீர் ஆசிரியரே இதை பார்க்கிற ஜனங்கள் யாவரும் எருசலேமில் கட்டுகிற தேவன் மீண்டும் ஒரு விஷயம் கர்த்தாவே திருப்பப்பட்ட யாவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை அருளுகிற தேவன் இந்த மாதத்தில் அப்படியே பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்வீரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டும் கூட இந்த புதிய மாதத்திலே 3ஆம் தேதி நாம் தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக இந்த 8வது மாதத்தை கற்று தந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி இந்த நாளில் கூட காலங்களிலே அவருடைய சமூகத்திலே நாம் துதியோடு கூட அவருடைய வாசல்களை பிரவேசிப்போம். நாம் இயேசு நல்லவர் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். Yes.
சேர்ந்து நாம் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்கு உண்டு. எதிர்காலம் நமக்குண்டு. எனக்கு பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு. எனக்கு பயமில்லை. அறிவார் கையிலே, அறிவார் கையிலே ஆளுங்க தேசத்தை, நாம் ஆளுங்க தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். கருங்குண்ட இரண்டமே கூப்பிடு இயேசுவே, உண்மையாக உனக்கு பதில் தருகிறது. கருங்குண்ட இரண்டமே கூப்பிடு இயேசுவே, கருங்குண்ட இரண்டமே கூப்பிடு இயேசுவே. உண்மையா கூப்பிடு உண்மையா குறையெல்லாம் உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை நண்பனே வந்தாலும் நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கதவத்தை கேட்கிறார், கதவத்தை கேட்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் கர்த்தாவை துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம்.
Yes, Lord. Amen. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அதனதின் காலங்களிலே நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிவான். அவர் சகலத்தை அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. பூமி உருண்டையானது, அந்த இடத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது.
அது தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். நேர்த்தியாக செய்கிற கர்த்தர், நம்மை நேர்த்தியாக பார்க்கிற கர்த்தர் தேவன் யார்? நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். 5 நாள் சிருஷ்டிப்பையும் தேவன் மனிதனை உண்டாக்கும்பாகவே நேர்த்தியாக உண்டாக்கி, சிருஷ்டிப்பை தேவன் நேர்த்தியாக உண்டாக்கி 6ஆம் நாள் மனிதனை அதில் வைத்தார். அவருடைய பார்வையில நேர்த்தி உண்டு. அவருடைய பார்வையில நேர்த்தி உண்டு. அவருடைய உள்ளத்திலே உலகத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்த கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. திருத்துவ தேவன் உடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். நேர்த்தியாக அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது என்று உன்னத பாட்டின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். உன்னத பாட்டின் புத்தகம் எடுத்து வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 5:12 வாசிக்கிறோம். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவை, உன்னை நோக்கி பார்க்கத்தக்கதாக அவருடைய கண்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டதாக இருக்கிறது. கண்கள் அவருக்கு பிரகாசம், தெளிவு, நேர்த்தியாக பார்க்கக்கூடிய வரவன், நேர்த்தியாக பதிக்கப்பட்ட கண்கள் உடையவர். உன்னை நேர்த்தியாகவே பார்க்க முடியும். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாமா? உன்னத பாட்டின் புத்தகம் Songs of Solomon 5:12. हालेलुया। हिंदी में भी पढ़ो। श्रेष्ठ गीत 5वां अध्याय 12 वचन की पढ़िए। उसकी आंखें उन कबूतरों के समान हैं जो दूध में नहाकर नदी के किनारे अपने झुंड में एक कतार में बैठे हुए हों। நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவர்கள். His eyes are like doves by the rivers of water, washed with milk and fitly set. Fitly set. நேர்த்தியாக ஃபிட் பண்ணப்பட்டிருக்கிறது. நேர்த்தியாக ஃபிட் செட் என்ன போடுறது? Fitly set. Fitly set. அவர் fitly set நேர்த்தியாக பதிக்கப்பட்ட கண்களை உடையவர். உன்னை அவர் நேர்த்தியாக பார்க்கிறார். மனிதனை, இந்த பூமியை அவர் உள்ளத்தில் வைத்து நேர்த்தியாக பார்க்கிற தேவனாகவே இருக்கிறார். அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இந்த காலத்திலையும் அவருடைய கண்கள் நம்மே பதிக்கப்பட்டிருக்கிறது. நேர்த்தியாக ஃபிட்லி செட், நேர்த்தியாக பார்க்கிற தேவன். நாம் அவரை நேர்த்தியாக பார்க்க வேண்டும். உனக்கு அவருடைய சுதந்திரத்திலே நேர்த்தியான பங்கு உண்டு. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான். சங்கீத புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் நேர்த்தியான இடங்கள் யார்? 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அது என்ன பங்கு? உனக்கு சுதந்திரம். கர்த்தரின் சுதந்திரம் 5வது வசனத்துல, கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவனை காப்பாற்றுகிறேன். உனக்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். நேர்த்தியான இடத்திலே உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நீ சுதந்திரவாளி. உனக்கு நேர்த்தியான இடத்திலே ஒரு பங்கு.
அல்லேலூயா. எல்லாம் நேர்த்தியானதாக இருக்க வேண்டும். நாம் நேர்த்தியான பங்கை பங்கடைய நமக்கு தேவை நேர்த்தி. இசைக்கருவி இசைக்கிறது கூட நேர்த்தி தேவை. சங்கீதம் 33:3 வாசிக்கிறோம். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவருடைய வார்த்தைகளை நேர்த்தியாக வாசி. நேர்த்தியாக, அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்கில்டு, நேர்த்தியாக. அல்லேலூயா. 33:3 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். Sing to him a new song. New song. Play skillfully with the sound of joy. ஆராதிக்கிறது, shout of joy. இசைக்கிறது, எல்லாம் நேர்த்தியாக. shout of joy, கர்த்தரை கெம்பீரத்தோடு ஆராதிக்கிறது. இசைக்கிறது, அது நேர்த்திக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்கில்ஃபுல். ஆண்டவர் பார்வையில ஸ்கில்ஃபுல் இருக்கிறார். உனக்கு ஒரு ஸ்கில்ஃபுல் தேவை. ஸ்கில்ட். அல்லேலூயா. துவக்கத்தில் எப்படியாக இருக்கலாம், ஆனா ஸ்கில்லா மாறணும், ஸ்கில்ஃபுல்லா மாறணும். இந்த 3 மாத லாக்டவுன்ல தேறிக்கொண்டே இருக்க, ஸ்கில்ட் ஆகிக்கொண்டே இருக்கணும். கீபோர்ட் போடுறதா, இந்த பிளே பண்றதா, அதுல ஸ்கில்டா மாறிக்கொண்டே இருக்கணும். இதே போல நாம் கிருபை மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமை மேல் மகிமை அடைந்து அந்த ஸ்கில்ஃபுல் உலகில ஒரு ஸ்கில்ஃபுல் தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நேர்த்தியாக இருக்க வேண்டும். ஆராதனை, ஜெபம், தேவனை தேடுகிறதுல, ஒரு விசுவாச ஜீவியத்துல ஒரு நேர்த்தி, ஸ்கில்ஃபுல் ஃபெய்த். ஆண்டவருடைய நேர்த்தியை பார்க்கிறார். எதை செய்தாலும் நேர்த்தியாக இருக்கிற குவாலிட்டியா பார்க்கணும். நேர்த்தியாக செய்ய வேண்டும், ஸ்கில்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவனை ஸ்கில்ஃபுல்லாக மாற்றுவது தேவனுடைய வார்த்தை. அவனை ஸ்கில்லாக மாற்றுகிறது. இவரே இருக்கிறது நிருபத்திலே வாசிக்க முடிகிறது. இவரே இருக்கிறது நிருபம். வேத வார்த்தையானது ஒருவனை ஸ்கில்டாக மாற்றுகிறது. 4வது வசனம், 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவரும் கருப்புள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாய் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊழையும் பிரிக்கத்தக்கதாக உருவம் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாகவும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உன்னை ஸ்கில்ஃபுல்லாக மாற்றுகிறது. உன் ஆவியாத்ம சரீரத்தை ஒரு சரியான நேர்த்தியாக, ஒரு இருதயத்தின் நினைவும் யோசனையும் நேர்த்தியாக வரையறுக்கத்தக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஸ்கில்ல மாற்றுவதற்கு சில கருவிகளை உபயோகப்படுத்துவார்கள். ஆனா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்ல படித்த மெக்கானிக்கல் சைட்ல தான் நானும் அனுபவப்பட்டத சொல்றேன்னா, ஸ்கில்ஃபுல்லுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட், சில ஆயுதங்கள், கருவிகள் உபயோகப்படுத்தப்படுகிறது ஸ்கில்ல பார்க்கிறதற்கு. அல்லேலூயா. மைக்ரோமீட்டர், வெர்னியர் காலிப்பர், சில ஜாப் ஸ்கில்டா பார்க்கணும்.
அல்லேலூயா. हालेलुया துல்லியமாக அளக்கக்கூடியது. ஸ்கில்ஃபுல் என்ன? தேவன் துல்லியமாக பார்க்கிறார். எப்படி ஃபிட்டா இருக்கிறதா? ஃபிட் ஃபிட் செட் ஃபிட்லி செட். அவருடைய பார்வை தெளிவான பார்வை, அதாவது துல்லிய பார்வை தேவை. ஊழியத்துல துல்லிய பார்வை. அல்லேலூயா. ரொம்ப அக்யூரேட் ஜாப். அந்த ஜாப் பிராக்டிக்கல் ஒர்க்ல ஒர்க் ஷாப்ல போனா அத அக்யூரேசியை பார்ப்பாங்க. ரொம்ப அக்யூரேசி ஜாப்க்கு மார்க் உண்டு. நம்ம தேவன் வேதம் அக்யூரேசியா பார்க்கிறது, ஸ்கில்ஃபுல்லா பார்க்கிறது, ரொம்ப துல்லியமாக பார்க்கிறது. ஸ்கில்ஃபுல். வேத வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயத்திலும், இந்த பட்டயத்தை கொண்டுதான் உன் ஆவி ஆத்மாவுடைய எல்லா கணுக்களையும் ஆவி எல்லா ஊனையும் பிரிக்கத்தக்கது. உருவ குத்தி எல்லாவற்றையும் பிதுக்கி சீலெல்லாம் எடுத்து துப்பரப்படுத்தி உனக்கு ஒரு ஸ்கில்ஃபுல் அக்யூரேசியாக மாற்றக்கூடியது இந்த வேத புத்தகம், தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவ வேதம் நேர்த்தியை பார்க்கிறது. நேர்த்தியாக தேவன் நேர்த்தியாக அதனின் காலத்திலே செய்திருக்கிறார். இந்த பூமியை, ஜனத்தை அவர் இருதயத்திலே வைத்திருக்கிறார். நேர்த்தியானவர் நம்முடைய தேவன் யார்? நேர்த்தியானவர். ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான தேவனை நீ ஆராதிக்கிறார். அவர் துல்லியமாக உன்னை அளந்து பார்க்கிறார். அவர் துல்லியமாக அளந்து பார்க்கிற தேவன் அவர். அவர் ஏனென்றால் தேவன் நேர்த்தியானவர். மனுஷருக்கு செம்மையாக தோன்ற வழிகள் உண்டு, அவைகள் அவனுடைய வழியில் இருக்கிறார். கர்த்தர் ஆவியை நிறுத்தி பார்க்கிறார். நீதிமொழிகள் 16:2 சொல்கிறது, மனுஷனுடைய வழியில் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி, அவர் ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறவர். 21:2 மனுஷனை வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நேர்த்தியானவர். அவருடைய கண்கள் நேர்த்தியாக பதிக்கப்பட்டிருக்கிறது. நம்மை நேர்த்தியான பங்கு உண்டு உனக்கு அந்த சுதந்திரத்திலே. நேர்த்தியான அனுபவம் நமக்கு தேவை. ஆராதனை, ஜெபம், பரிசுத்த ஜீவியம், ஒரு விசுவாச ஜீவியம், எல்லாவற்றிலும் நேர்த்தியை பார்க்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு மாயக்காரரை யாரை பார்த்து சொல்கிறார்? மத்தேயு 15:7 மாயக்காரர் உங்களை இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் தங்கள் வாயினால் இல்லத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா விலகி இருக்கிறது. மனுஷனை கற்பனைகளை உபதேசங்க போதித்து வீணாயிரத்து ஆராதனைகள் என்று தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறார்கள். இருதயம் தூர விலகி உதடு சேர்ந்திருக்கிறது, வீணாகப்படுகிறது. மாயக்காரர் அநேக இன்றைக்கு வீண் ஆராதனை, வீண் ஜபம், அழப்பி ஜபம், வீணான ஓட்டம்,
பெற்றுக்கொள்வன் ஒருவனே பந்தயத்தை பெற்றுவான் என்று அறியீர்களா? எல்லாம் ஓடுறாங்க, ஆனால் ஓட்ட பந்தயத்திலே ஒருவன் மாத்திரம் பெற்றுக் கொள்கிறான். பந்தயசாலை ஓடுகிறவன் இச்சையடக்கம் உள்ளவனாக இருக்கிறான். பந்தயத்தில் ஓடுறவன் எல்லாவற்றையும் இச்சையடக்கம் உள்ளவன். 99 ரூபாய்க்கு 2 லிட்டர் கொக்கோ கோலா கிடைக்கும் குடிச்சிட்டு ஓடுவானா? எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பான் ஓடுகிறவன். விசுவாச ஜீவியத்திலே நீ ஓடிக்கொண்டிருக்கிறது வீகோட்டமாக இருக்கக்கூடாது. பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நேர்த்தியான பங்களில் நீ பங்கெடுக்க வேண்டும். வீணான ஆராதனை எதை வீணான ஆராதனை சொல்றாரு? உதடுகளிலால் சேர்ந்து இருதயம் தூர விளைகிறது. இதுக்கு பேர் தான் என்ன? மாயக்கார ஆராதனை. மாயக்காரர் உதடுகளினால் சேர்ந்து இருதயம் தூர விலகி இருக்கிறது. உதடு அசையணும், இருதயம் சேரணும். அங்கேதான் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அன்னாள் செய்தால். ஆகவே வீணாக போகக்கூடிய ஆராதனை அல்ல, வீணாக போகக்கூடிய டைமை வீணாக்க வேண்டாம். நேர்த்தியான ஆராதனை, நேர்த்தியான ஜெபம், நேர்த்தியான விசுவாச ஓட்டம். இந்த மும்பையில 5ஆம் தேதியிலிருந்து 20% தண்ணியை கட் பண்றாங்க, குறைக்கிறாங்க. ஏன்? மழை கம்மி, மழை குறைவாக பெய்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெய்கிற மழை விழக்கூடிய இடத்துல விழணும். மழை பிடிக்கக்கூடிய 7 ஏரி இருக்கிறது. துளசி, மோடாசாகர், வீகா, உப்பர்வைத்தண்ணா, பர்சா, டான்சா, பவாய், இப்படி 7 ஏரி இருக்குது. மும்பை நீர்பிடிப்பு ஏரிகள். இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், ரொம்ப முக்கியம். துளசி, மோடாசாகர், வீகா, உப்பர்வைத்தண்ணா, பர்சா, டான்சா, பவாய், 7 ஏரி இருக்குது. மும்பை நீர்பிடிப்பு ஏரி. இந்த ஏரி இருக்கிறது. அதுதான் அந்த மும்பைக்கு வருஷம் முழுவதும் தண்ணீரை தந்து கொண்டிருக்கிறது. ஏதோ இந்த லாக்டவுன் காலங்கள்ல தண்ணீரும் எலக்ட்ரிசிட்டியும் மும்பையில் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது இல்லைன்னா பெரும் கஷ்டம். மும்பையில தண்ணி மட்டும் குறையாம இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டான தண்ணி. சாதா தண்ணி ஃபில்டர் வாட்டர் மாதிரி இருக்கும். ஆனால் மறந்துட வேண்டாம், தண்ணியை ரொம்ப கவனமாக செலவு செய்ய வேண்டியது. வெளிநாட்டில் பெட்ரோல் எப்படி பெட்ரோல் விளையுதோ அதே போல நமக்கு தண்ணி கிடைக்கும். இந்தியாவில் ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் 70 ரூபா. எத்தனை ரூபா? 80 ரூபா 43 பைசா பெட்ரோல் விலை. இன்றைய விலை 1 லிட்டர் பெட்ரோல் விலை 80 ரூபா 43. அதை உள்டாவா நீங்க அங்க பாருங்க, மாத்தி தண்ணி விலை அங்க ஜாஸ்தியா இருக்கும். உடனே தண்ணி ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லி தண்ணி அல்வாட்டில் செலவு பண்ணக்கூடாது. தேவையான அளவு உபயோகப்படுத்து, சேமித்து வை. தண்ணி வருஷம் முழுவதும் சேமிக்கிற ஏரி தான் 7 ஏரி இருக்குது மும்பையில். அந்த 7 ஏரியும் நீர் பிடிக்கும். சரியா நீர் பிடிக்கப்பட்டா வருஷம் முழுவதும் சரியாக தண்ணீர் கொடுக்கிறது. மறந்துட வேண்டாம், கடந்த வருஷங்கள்ல லாத்தூருக்கு ட்ரெயின்ல குட்ஸ்ல வந்து தண்ணி
இருப்பாங்க, பெரிய வெள்ளத்தினால மேந்துட்டு இருக்கு. தேவை நேர்த்தியான இடத்துல மழை பெஞ்சா அதுல நீர் பிடிப்பு பிரயோஜனம் அல்லது வீணா போகிறது. நேர்த்தி நமக்கு தேவை. மழை பெய்யுது மும்பைல, ஆனா ஏன் 20% குறைக்கிறாங்க தண்ணிய? முனிசிபல் கார்பரேஷன் சொல்லுது 20% 5ஆம் தேதியில இருந்து குறைக்கிறாங்க. ஏன்? மழை விழுது. இந்த 7 ஏரி மும்பை நீர்பிடிப்பு ஏரியில விளம்படி அந்த பகுதியில மழை கிடையாது. துல்சி இருக்குது, மோடார் சாகர், வீகார், உப்பர் வைத்தனா, பஸ்ஸா, டான்சா, பவாய் இந்த ஏரியில மழை பெய்யும். அதுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்ப சரியான நீர்பிடிப்பு இடத்துல பெய்தாதான் அந்த பிரயோஜனம். ஆராதிக்கிறேன், பாட்டு பாடுகிறேன், துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதவசனத்தை பேசுகிறேன் என்கிற பேர்ல இப்ப எல்லாம் இன்டர்நெட்டை வீணாக்கிட்டு இருக்கு. சரியாக விளங்கும். ஆகாயத்தில் நீ சிலம்பம் பண்ணாத, நீ பிரசங்கம் பண்ணாத சொல்றாரு இல்லையா? நீ ஆகாயத்துல அடிக்கிறவனா யாரும் பிரசங்கம் பண்ண, சிலம்பம் பண்ணாத. ஆகாயத்துல சிலம்பம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சிலம்பம் பண்றான்னு சொன்னா நச்சுன்னு சத்துரு மேல சரியா விழணும். சும்மா சிலம்பம் பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனமா? ஓட்ட பந்தயத்துல ஓடுறான், நீ பெற்றுக் கொடுத்தா ஓடு. நான் வீணாக பிரசங்கம் பண்ணல சொல்லுகிறார் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் நிருபம் 9ஆம் அதிகாரத்துல 26ல ஆனால் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவருக்கு பிரசங்கம் நாம் தானே ஆகாதனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். வீணாக இல்லை, நேர்த்தியாக ஓட்டம். ஆகாதவனாக இருக்கக்கூடாது. ஆகாத ஆராதனை, ஆகாத ஜெபம், ஆகாத பிரசங்கம். நான் நிச்சயம் இல்லாமல் ஓடேன். ஆகாது போய்விடக் கூடாது. நீ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நீ ஆகாதவங்க போய்விடக்கூடாதுன்னு சொல்லுகிறார். நிச்சயத்தோடு கூட ஓடக்கூடிய ஓட்டம், நிச்சயம், நேர்த்தியாக, ஸ்கில்ஃபுல். உன் ஆராதனையில் ஸ்கில்ஃபுல் இருக்க வேண்டும். உதடு எங்கேயோ பார்த்துட்டு எதையோ கழுத்துட்டு ஆராதிக்க வேண்டாம். சபையில இருக்கும் போதே உதட சந்தி இருதயம் இருந்தது. இப்போ நம்ம வீட்டுல இருந்து எப்படி ஆராதிக்கிறோமோ கர்த்தர் தான் பார்க்கிறார். அது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம், அது கர்த்தருக்கு தான் தெரியும். உதடும் இருதயமும் தேவனிடத்திலே சேர்ந்துதான் நீ அவரை டச் பண்ற. சிங்காசனத்தை நீ டச் பண்ண முடியும் உன் இருதயத்துல. அல்லேலூயா. போராடி கொண்டிருக்க வேண்டாம். நிச்சயமான ஓட்டத்திலே இருக்க வேண்டும். நிச்சயமில்லாத ஓட்டத்திலே ஓடாது. ஆராதனைங்கிறது உதடும் இருதயம் சேர்ந்து ஆராதிக்கிறது. இருதயம் தூர விலகி இருந்துட்டு எங்கேயோ மழை பெய்யுது, அந்த நீர்ப்பிடி இடத்துல மழை பெய்யலைய, பெய்யுற இடத்துல பெய்யணும். உன் இருதயம் அவரோடு சேரணும். அது விலகிடக்கூடாது. அது விலகி இருதயம் விலகிட்டு உதடு சேர்ந்து பிரோஜனம் அல்ல. அது பாரம்பரிய ஆராதனை. அது பேர் என்ன? பாரம்பரிய. இருதயம் சேர்ந்து மியூசிக் ஒரு அளவு இருக்கு. அல்லேலூயா. அது பிரதேயத்தை பிரிச்சுட்டு அந்த ஆராதனை முக்கியம் இல்ல, மியூசிக்க இன்பமா கேட்கக்கூடியதா போயிடும். இசைக்கருவி மீட்டுறது தேவை, ஆனா அதிகமான இசைக்கருவியுடைய அதை மாத்திரம் கேட்டுட்டு உதடா செஞ்சுட்டு கூடாது. இருதயம்
நான் இசைக்கணும், நான் அவருடைய அன்பையும் ருசிக்கணும். எத்தனை நாள் இந்த இடத்துல நான் ஆராய்ச்சி கொண்டே அழுது கொண்டிருக்கிற அனுபவம் வருகிறது. ஏன் உன் இருதயம் தேவனோடு கூட வரமாட்டோம். மழை பெய்கிறது, ஆனால் பெய்யக்கூடிய இடத்தில் பெய்ய வேண்டும், நீர் பிடிப்பில் பெய்ய வேண்டும். உதடுகள் அசைகிறது, ஆனால் இருதயம் அவரோடு சேரவில்லையே. நேர்த்தியான ஆராதனை அல்ல. 1 சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புத்தகம் 12:20 வசனம். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள். விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரோஜனம் மற்றும் ரட்சிக்கப்பட்டதுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவிக்காமல் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள், விலகி போகிறவர்கள் வீணானவைகளை பின்பற்றுகிறார்கள், வீணானவைகளை செய்கிறார்கள். புரோஜனமற்றது, ரட்சிக்கப்படாது வீணானவைகளை பின்பற்றுகிற வீணானவைகளை பின்பற்றுவது யார்? கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவிக்க முடியவில்லை. சேவிக்கிறதுல கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவிக்காதவர்கள் பிரயோஜனமற்றது, ரட்சிக்க மாட்டாது வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. முழு இருதயத்தோடு அவரை சேவிக்காவிட்டால் அவரை விட்டு விலகி இருக்கிறார்கள். விலகினவர்களுடைய பிரசன்னம் ரட்சிக்கவும் மாட்டாது, வீணானவை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. ரட்சிக்க மாட்டாது. கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடு சேவிக்கணும். அல்லது அதெல்லாம் வீணா போகிறது. தேவனுடைய வார்த்தை வீணாக போயிடக்கூடாது, தேவனுடைய ஆராதனை வீணாக போயிடக்கூடாது. நீ முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாய் கர்த்தரை அன்பு செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தரை சேவிக்கிற அனுபவம். யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் 18 தடவை சேவித்தல் என்கிற வார்த்தை முழு வேதாந்தத்திலையும் அதிகமாக சொல்லியிருக்கிற பகுதி அதுதான். முழு வேதாந்தத்தில் எங்கேயும் சேவித்தல் என்ற வார்த்தை அதிகம் கிடையாது. 18 தடவை இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுல துவக்கத்திலிருந்து முடிவரைக்கு எப்படியெல்லாம் ஆதியிலிருந்து சேவித்து வந்ததை குறித்து சொல்லுகிறதா? நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ முழு இதயத்தோடு சேவிக்க வேண்டும். அதுதான் நேர்த்தியாக சேவித்தல். சேவித்தல் அவரை எப்படி சேவித்துக் கொண்டிருக்கிறார்? முழு இதயத்தோடு சேவிக்கிறது தான் உனக்கு புரோஜனம், வீணல்ல. முழு இதயத்தோடு சேவிக்காவிட்டால் அது புரோஜனமற்றது. முழு இதயத்தோடு கூட சேவை, ஊழியம், முழு இதயத்தோடு சேவிக்கணும். விலகி போகாதீர்கள். மற்றபடி புரோஜனமற்றதும் ரட்சிக்கப்பட்டதுமாகிய வீணானவர்களை பின்பற்றுவீர்கள், அவர்கள் வீணானவர்களே. அதெல்லாம் விட்டுட்டு முழு கேட்ட சத்தியத்தின்படி முழு இதயத்தோடு அவரை சேவிக்கணும். அதோடு இரட்சிக்கிறது. முழு இதயத்தோடு சேவிக்க வேண்டும். அது பிரயோஜனம் உள்ளதாக
நாம் சேவிக்காவிட்டால், முழு இருதயத்தோடு விட, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை அன்பு செய்யாவிட்டால், அடிக்கடி மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலம் குடிக்கணும். முழு இருதயத்தோடு விட குடித்தாலும் மேல ஆசீர்வாதம், குடிக்கட்ட ஆசீர்வாதம் பெறாது. எவ்வளவோ தேவ வார்த்தைகள், தேவ அபிஷேகங்கள் புரோஜனப்பட்டதாக ஏன் மாறுகிறது? ஏன் உனக்கு புரோஜனம் உள்ளதாக? முழு இருதயம் ஒரு நிலம் சரியில்லை, குடிக்கவில்லை. எபிரேயர் 6:7 சொல்கிறது, எப்படி தன்னை அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடப்படுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அடிக்கடி பெய்கிற மழை, தேவ வார்த்தை, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. அந்த அன்பை பெற்றுக் கொள்வதற்கு நீ முழு இருதயத்தை கொடுக்க வேண்டும். நிலம் என்றால் உன் இருதயம். அந்த இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு தேவனுடைய அன்பு இருதயத்திலே ஊற்றப்படுகிறது என்று ரோமர் 5:5 வாசிக்கிறோம். ஏன் உனக்கு பிரயோஜனமற்ற, புரோஜனமற்றது, வீணானது ஏன் முளைத்திருக்கிறது? முள்செடி முள் பூண்டு ஏன் முளைத்திருக்கிறது உன் வாழ்க்கையிலே? முள்செடி முள் பூண்டு நினைக்கிற நிலம் அல்ல நீ. உனக்கு நேர்த்தியான பங்கு உண்டு, சுதந்திரம் உண்டு. நேர்த்தியான பங்கை நீ பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். தேவனால் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நிலம். ஏன் பிரோஜனமற்ற நிலமாக இருக்கிறாய்? உவர் நிலமாக ஏன் இருக்கிறாய்? தேவ வார்த்தை அடிக்கடி பெய்து கொண்டுதான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் உன் இருதயம் முழு இருதயம் இல்லை. முழு இருதயத்தோடு நீ சேவித்தால் உனக்கு பிரோஜனம். வீணல்ல. அடிக்கடி பெய்கிறது, அதை விட்டு நீ வேற ஏதோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறாய், வேற எதையோ ஏற்றுக் கொண்டிருக்கிறாய். ஆவிக்குரிய ஜீவியத்தில் முழு இருதயத்தோடு கூட அவரை சேவிக்க வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும். அப்போது இந்த நிலம் ஆசீர்வாதத்தை பெறுகிறது. உன் இருதயத்திலே பரிசுத்த ஆவி ஊற்றுகிறார். அந்த அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த நம்பிக்கை உனக்கு வெட்கவே படுத்த முடியாது உன் வாழ்க்கையை. ஆகவே நாம் ரோமர் 5:5 வாசிக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பு ஊற்றுற இடத்துல ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவி இருதயத்தில் ஊற்றப்படணும். ஊவன் அல்லல் போடுறது அல்ல, இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். எங்க ஊற்றப்படுகிறார்? நீர் பிடிப்பு இடம் 7 இருக்கிறது. அதுல உலக மழை. அப்பதான் மும்பைக்கு பிரயோஜனம். வேத வசனம் பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு இருதயத்தில் நீ முழு இருதயத்தோடு தான் ஊற்றப்படுகிறது. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த நாட்களை நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இருதயத்தில் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற தேவனுடைய சபையே, தேவனுடைய ஜனமே, அவர் அதனின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன். அவர் ஸ்கில்ஃபுல். அவருடைய பார்வையில அவர் செய்கிறதுல ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறார். துல்லியமாக செய்கிறார். ஆக்யூரசியாக, நேர்த்தியாக அவர் செய்கிற தேவன். அதை மறந்துவிட வேண்டாம். நேர்த்தியாக எத்தனை விஷயங்கள் நேர்த்தியாக செய்திருக்கிறார்.
உங்கள் வாழ்க்கையில கடந்த நாட்கள் செய்திருப்பார், என் வாழ்க்கையில செய்திருக்கிறார், இந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். நேர்த்தியாக செய்வார். மெய்சிலிருக்கத்தக்கதாக அவர் நேர்த்தியாக செய்கிறதற்கும் அவருடைய பார்வை அவ்வளவு நேர்த்தி இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது. முழு இருதயத்தோடும் நிச்சயமாக முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. நம்முடைய தேவன் உனக்கு முழுமையாகவே எல்லாத்தையும் காண்பித்துட்டார். அந்த பூமியில இயேசுவை கொண்டு அவரை முழுமையாக நமக்கு சேரக்கூடாத வழியில் வாசம் செய்தவர். இந்த பூமியில முழுமையாக நீ அவரை காணத்தக்கதாக இயேசுதான் முழுமை. இந்த பூமியில முழுமை யாரு? அந்த முழுமையும் நம்மளால உனக்கு முழுமையான சந்தோஷம் இருக்கிறது. இங்கே கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது. இந்த பூமியில எல்லாம் இருந்தாலும் அங்கே ஒரு முழுமை வருகிறது. பூரணத்துவம் ஓட்டத்திலே முடிவு இருக்கிறது அங்க. அல்லேலூயா. இனி ஒரு சாபம் இராது. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அது இருக்கும் என்று 22:3 சொல்லிக்கிறது, வெளிப்படுத்துறதுல. இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். 22 வாசிக்கிற 3 அவங்க கவனிக்க வேண்டும். இனி ஒரு சாபம் இல்லை. கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அழலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினங்கள் ஒழிந்து போய் என்று விளம்பின. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சகலத்தை புதிதாக்கிறார். பின்னும் அந்த வானங்கள் சக்தி, இந்த வசனங்கள் சத்தியம் உண்மையும் இவைகளை எழுது என்றார். தேவனுடைய சொந்தத்துல முழுமை, நம்முடைய தேவன் முழுமையாக இயேசுவை கொண்டு இந்த பூமியில் நமக்கு முழுமையாக காண்பித்துட்டார். அவரை முழுமையான ராட்சியத்தை நீங்க பெறப்போகிற முடிவில்லா ராட்சியம், ஆனால் நித்திய ராட்சியம், நித்திய ஜீவன். ஆபிரகாமுக்கு கூட முழுமையாக முழு தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு வாக்கு பண்ணார். கானானை தருவேன்னு சொல்லி அப்படிதான் வாக்கு பண்ணார். ஆதியாகமம் 13:15 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்னென்னைக்கு இருக்கும்படி கொடுத்து முழுமையாக கொடுப்பேன். 17:8 கூட சொல்ற நீ பிரதியாசிரியா தங்கியிருக்கிற கானான் தேசத்தை முழுவதையும் நாம் முழுவதையும் பெருவ வாக்கு பெற்றவன். ஆனா அவனுக்கு 100 என்ன எத்தனை வயது சென்றும் மனைவி வயசு சென்றுட்டு அவன் வயசுல என்ன கிடையாது, குழந்தை பார்த்து அவன் வாக்கு தத்துவத்துக்கு உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கொடுமனால் உன் சந்ததி என்ன பண்ணும். நீ எழுந்து தேசத்தின் நீளமோ அகலமோ எம்பட்டுமோ அம்பட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன். நீ இந்த பூமியை முழுவதும் உனக்கு தருவேன். பூமி முழுவதும் தருவேன் சொன்னது. பூமி முழுவதும் தருவேன் சொல்லுகிறார். ஆனால் அவனுக்கு அதை நம்புவதற்கு ஏதுவானது இல்லை. ரோமர் 4:18 சொல்கிறது உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொன்னபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்த மகா முக்கியம். Contrary hope in hope believe. Contrary hope நம்புவதற்கு ஏதுவல்ல, ஆப்போசிட். contrary hopeனா நம்பிக்கை, அதாவது அவர் சொன்னதற்கு ஆப்போசிட்டான ஒரு அவநம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது அவன் வாழ்க்கையில. contrary to hope நம்புவதற்கு ஏதுவல்லாதது. contrary
contrary to hope. அப்படி என்ன? contrary என்றால் ஆப்போசிட், எதிர்மறையாக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து எதிர்மறையாக. இந்த நாட்களில் இந்த லாக்டவுன் காலங்களில் அநேக பிரசங்கங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக வந்திருக்கலாம். என்னடா இப்படி லாக்டவுன் இருக்கு, இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். நம்புவதற்கு ஏதுவல்லாததான். contrary to hope. contrary என்றால் ஆப்போசிட்டான, நம்புவதற்கு ஏதுவல்லாத தேவன் பேசுகிறார். அவன் நம்பிக்கை உரியதாக இருக்கிறது. அந்த அவனுக்கு இருந்த நிலையில அவனுக்கு இருந்தது அவன் நம்பிக்கைக்குரியான வார்த்தையை தேவன் பேசுகிறாரா? ஏன் அதை நம்புவதற்கு ஏதுவில்லை. ஆனால் தேவன் skilled. Hallelujah. நம்முடைய தேவன் skillful, நேர்த்தியாக செய்கிறவர், நேர்த்தியாக செய்கிற தேவன். அதை நமக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாத காலத்துல வேதம் சொல்லுகிறது. 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாமா. முழு நிச்சயமாக, fully convinced. ஆங்கிலத்துல fully convinced, முழு நிச்சயம், முழு நம்பிக்கை, முழுமை. அது எப்படி அவனுக்கு வந்திருக்கிறது? அல்லேலூயா. அதற்கு காரணம் கவனிங்க. அப்படிப்பட்ட contrary to hope, அதாவது உனக்கு நம்புவதற்கு ஏதுவில்லாது இருக்கிற காலங்கள் இந்த காலங்கள். வரும் காலங்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாத காலங்கள், நம்பிக்கைக்கு போயிருக்கிறது. எப்படி வரும் காலம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட காலங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே அறிக்கை, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிற இயேசுவையே நம்பி அறிக்கை செய். ஆபிரகாம், தாவீது, பரிசுத்தவான்கள், யோபு எல்லாம் இந்த அறிக்கையை செய்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் இந்த அறிக்கையை செய்திருக்கிறார்கள். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின இயேசுவை ரோமர் 4:17 சொல்கிறான், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிற ஆட்களை போல் அழைக்கிறமாய் இருக்கிற தேவனுக்கும்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். அது யார்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். அதான் விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் கண்டான், களி கூர்ந்தான். தாவீது அதைத்தான் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கும்பாக நிறுத்தி நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவரின் வலதுவாசத்தில் வீற்றிருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துடைய மரணம் அவருடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை. அவன் தீர்க்கதரிசி, இயேசுவை குறித்து முன்னறிந்தவன். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, இயேசுவை குறித்து முன்னறிந்தவர்கள் பரிசுத்தவான்கள். அதைத்தான் பேதுருவின் நிருபத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், 10வது வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்து ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தில் விசேஷ மின்னதன்மையும் ஆராய்ந்தார்கள். இப்போதுள்ள வேத பண்டிதர்கள் வேதத்தை ஆராய்க, வேதத்துடைய புக்கிஷ் நாலேஜ் எது இருக்கணுமோ அது இல்ல, விசுவாசம் இல்ல, மரித்து உயிரோடு எழுப்பின அந்த இயேசுவை விசுவாசிக்கத்தக்கதாக ஜீவியத்தில் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணார்கள். வேதத்தை ஆராய்வது முக்கியம் அல்ல, விசுவாசத்தை விட்டுட்டு ஆராய்ந்து பிரயோஜனம் கிடையாது. ஆபிரகாம், தாவீது, யோபு, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே,
நிச்சயமாக நம்பினதுக்கு காரணம் என்ன? Contrary to hope, but in hope believe. விளைவிக்கணும், புரோஜனமற்ற விசுவாசமாக மாறி இருக்கணும். அவனை அழைக்கல, ஆனால் புரோஜனமில்ல தகப்பனாக 241 தடவை இந்த வேதம் ஆபிரகாமை சுட்டி காண்பிக்கிறது. ஆபிரகாம் என்று சொல்லி ஏன்? நேர்த்தியான விசுவாசம், முழு நிச்சயமாக நம்பி, ஆகையால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு நீதியாக என்ன? 4ஆம் அதிகாரம் 22. ஆகையால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்க நமக்கும் அப்படியே எண்ணப்படும். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட சம்பவங்கள், அப்படிப்பட்ட காலங்கள், அப்படிப்பட்ட வேலைகள், இந்த நாட்கள் நம்புவதற்கு ஏதுவல்லாது ஆப்போசிட்டாக காலங்கள் நமக்கு இருக்கும்போது நாம் செய்யக்கூடியது என்ன? அவனுடைய அழைப்புல புரோஜனம் இல்லாத மாறல, வாக்குத்தத்தம் புரோஜனம் இல்லாத மாறல, புரோஜனம் உள்ளதாக இருந்திருக்கிறது. முழு நிச்சயமாக நம்பியிருக்கிறான். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின இயேசு, அது எப்பவும் நீங்க அறிக்கை செய்யணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், யோபு சொல்லுகிறார். அறிக்கை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காலங்கள், அப்படிப்பட்ட அவிசுவாசமான நேரத்துல உங்கள் நிலத்தை பாழாக்கிட வேண்டாம். என் மீட்பர் உயிரோடு. மனுஷங்க, நம்ம மனுஷன், நமக்கு சில சம்பவங்கள், சூழ்நிலைகள் வரும்போது தடுமாறி ஒரு அவிசுவாசம், முடிந்ததோ, கைவிடப்பட்டோ அப்படி சூழ்நிலை, மரித்து அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் உயிர் தந்த இயேசுவையே நம்ம பார்க்கணும், அறிக்கை செய்யணும். மரித்தோர் உயிரோடு இருப்பது. அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் அறிக்கை செய்திருக்காங்க. அப்போஸ்தலன் பவுல், பேதுரு உயிர் தந்ததுக்கு முன்பாக இயேசுவோட ஊழியம் முந்திரி கொட்ட மாதிரி முன்ன வந்தான். ஆனா கல்லறைக்கு போகும்போது மரியாள் பார்த்து சொல்லுறா, கல்லறையில் ஆளுங்க அவன் இவன் பிந்தி வரான். யோவான் தான் முன்னால போய் பார்த்துட்டு வரான், முந்தி போய் கல்லறையை பார்க்கலாம். இவன் பிந்தி தான் போனான். இயேசுவோட ஊழியம் செய்யும் போதெல்லாம் முந்தி இருந்த பேதுரு இப்ப பிந்தி போறான். அப்படித்தான் யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 20:9 நினைக்கிறேன் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 20:9. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. 20:9. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அந்த வாசிக்கணும். அந்த அதிகாரத்துல அங்க 4ல இருந்து வாசிக்க முடியும். அங்க பேதரை பார்க்க மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கலரிலே போனான். அதற்குள்ளே குடிந்து பார்த்து சீமையை கண்டா, ஆனால் அவனை உள்ளே போகவில்லை. சீமும் போது அவனுக்கு பின்னே போறான். முன்ன போனவே பின்ன போறான். எதுக்கு காரணம் இல்லாம இயேசு தரிசனமாகி, என் மேல் அன்பா இருக்கிறாயா, என் மேல் அன்பா இருக்கிறாயா, என் மேல் அன்பா இருக்கிறான் ஏன் முன்னேறம் கேட்டாரு. இவன் முன்னால பின்னால போயிட்டான். சில பேர் முந்தினவர்கள் பிந்தினாவா, பிந்தினா முந்தினா யார்? இவன் முன்னால போறான். எவ்வளவு முன்னால அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கணும் சீமோன் பேதுரு, எவ்வளவு முன்னால பேசியிருக்கணும். இவர்களை தைரியப்படுத்தி முன்னின்று பேசி மரியாளுக்கும் மற்ற சீசருக்கும் முன்னின்று நடத்துறவன் பின்னால இருக்கிறான். ஏன்? உயிர்த்தெழுதலை குறித்து இன்னும் அறிவு. இங்க வசனம் சொல்கிறது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாது இருக்கிறார்கள். இங்கதான் contrary to hope. இங்க in hope believe வரல அவங்களுக்கு. எதிர்மறையாக இருக்கிறது. யார் கலமா எடுத்துட்டு போயிட்டாங்களோ, கலர வெறுமையா இருக்க, அவநம்பிக்கை ஊட்டக்கூடிய காலங்கள். நான் எப்படி ஊழியம் செய்வோம்?
எதிர்மறையான காலங்கள். இந்த காலங்கள் என்ன? எதிர்மறையின் காலங்கள். இந்த காலத்துக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம், எதிர்மறையின் காலங்கள். Contrary period. But you, ஆனால் வந்து நீங்க believe in hope of market. எதிர்மறையான காலங்களாக இருக்கிறது. இந்த காலத்திலையும் ஒரு வேத வசனம் ஜீவன் உள்ளதாகவே இருக்கிறது. வைத்தொழுந்து இயேசுவை உயிரோடு எழுப்புற அந்த இயேசுவை தான் விசுவாசிக்கிறேன், அந்த பிதாவாகிய தேவனை தான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. லெட்டர் எழுதினாலே முதல்ல இந்த வார்த்தை போட்டுதான், கலாத்தியர் 1:1 வார்த்தை தான் முதல்ல போட்டு எழுதினேன். இப்ப லெட்டர் எழுதுறது இல்ல. நான் முன்னால லெட்டர் எழுதினா யாருக்கு லெட்டர் எழுதினாலும் இந்த முதல் வார்த்தையை போட்டுதான் எழுதுறேன். அது என்ன வார்த்தை? மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பவுலாகிய நானும் இப்படித்தான் பவுல் சொல்லுகிறார். மரித்தோர்ந்து எழுப்பின, அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவன். நம்முடைய தேவன் யார்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். இப்படி விசுவாசம் வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட காலங்களில் நாம் இப்படி விசுவாசம் வைக்கணும். முழு நிச்சயமாக முழு இருதயம். அப்போதுதான் நீங்க இத்தனை வருஷமா கேட்ட தேவ வார்த்தையும் பெற்ற அபிஷேகமும் வரமும் கிருபையும் உனக்கு கிரியை செய்யும். அல்லது வேஸ்ட் மழை எங்கேயோ பெஞ்சது, சோசோடு ஊத்து ஊத்து ஊத்துச்சு. இப்ப பார்த்தா கை கட்டி உட்கார்ந்து ஒண்ணுமே இல்லையே. ஏன் இருக்குது? நீ மரித்தோர்ந்த இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த பிதாவே, நீ அதை விசுவாசி. நீ கேட்ட ஏராளமான சத்தியங்கள், அபிஷேகம் எல்லாம் உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படும் தேவ அன்பு. வெறுமை காணப்படக்கூடாது. அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பிரசங்கம் கேட்டமோ, எவ்வளவு ஆராய்த்துமோ, அதெல்லாம் பிரயோஜனப்பட்டது அல்ல. பிரயோஜனமாக மாற்ற முடியும். உனக்கு ப்ராஃபிட்டாக மாறுகிறது. நீ நேர்த்தியாக ஒரு விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறாய். இந்த காலத்திலே அது பிரயோஜனமாகவே மாறும். எவ்வளவோ வேத வார்த்தையை கேட்டு கடந்த நாட்களை கேட்ட உனக்கு பிரயோஜனப்பட்டதாக இருக்கிறது. ஒரு இருதயம் முழு இருதயத்தோடு கூட அதை விசுவாசிக்க வேண்டும். மரித்தோருக்கு உயிரோடு எழுப்பினாரே, அந்த இயேசுவை எழுப்பினாரே, அந்த தெய்வத்தை தான் விசுவாசிக்கிறேன். அப்போது உனக்கு உயிர் தந்த வல்லமை உனக்கு கிரியை செய்கிறதாக மாறுகிறது. சலிப்பே தட்டக்கூடாது. நான் 1000 எந்த நாளும் ஆண்டவரிடத்திலே வந்து பிரசங்கிக்கிறதுக்கு சலிப்பே இல்ல. வேதத்தை வாசிக்கிறதுக்கு சலிப்பே இல்ல. உனக்கு சலிக்க கூடாது. இந்த உலகத்தில் எது சலிப்படைந்தாலும் தேவனை ஆராதிக்கிறதையும் வேதத்தை தேடுதலையும் சலிப்படக்கூடாது. சலிப்பு உண்டாகிறது. இந்த காலத்தில் சலித்து போகிறீங்க. என்ன வாழ்க்கை, என்ன உலகம், என்ன தலைவர்கள், என்ன நாடு, நாடு போகிற போக்கத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை விட உள்ளத்திலே அவர் உன்னை வைத்து இந்த உலகத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 4:18 வாசி. ரோமருக்கு எழுதிய நிருபத்துல இன்னும் வாசிக்கிறோம். அதுல ரோமருக்கு எழுதிய நிருபம், அல்லேலூயா, அதாவது அப்போஸ்தலன் பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறதை பார்க்க முடிகிறது. 8ஆம் அதிகாரத்துல அங்கே வாசிக்க முடிகிறது. 34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அழிக்கப்படுகிற கொல்லப்படுகிற ஆடுகளைப் போல நேரிட்டாலும் இந்த காலங்கள் உனக்கு அப்படி நேரிடுற காலம். contrary to hope, எதிர்மறையான hope, எதிர்மறையான நம்பிக்கையான காலங்கள். அடிக்கப்படுற ஆடுகளே, கொல்லப்படுகிற ஜனமே, லாக்டவுனிலே இருக்கிற ஜனமே, உன்னை பார்த்து பேசுகிறார். உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் அல்ல, கிறிஸ்து மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார்.
ஆகவே உனக்கு இந்த காலங்கள் எதிர்மறையான உபத்திர காலங்களோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் முற்றிலும் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். முற்றும் ஜெயம் கொள்கிறவன் நீ. முற்றும் எவ்வளவு நம்பிக்கை அப்போஸ்தலன் பவுலுக்கு பாருங்க. முற்றும் ஜெயம் கொள்கிறோம், முற்றும் ஜெயம் கொள்கிறோம். எவ்வளவு தெளிவு! அவருடைய ஊழியத்துல உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவை எல்லாவற்றிலும் முற்றிலும் அன்பு கூறுவதாலே கொல்லப்படுகிற, அடிக்கப்படுற ஆடுகளை போல நேரிட்டாலும் ஆப்போசிட் முடிந்தது. அடிச்சு தூக்கி பட்டணத்தை விட்டு வெளியே இருக்கிறான். செத்து எழுமணம் மேல எடுத்து வாரான். அவன் கொடுத்த திட்டம் வச்சிருக்கிறார் தேவன். உன்னை கொடுத்த திட்டம் வைத்திருக்கிறார். Contrary to hope, எதிர்மறையான நம்பிக்கை, எதிர்மறையான காலங்கள், இந்த காலங்கள் இருந்தாலும் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின அந்த தேவன் மேலே நீ விசுவாசம் வைத்திருக்க வேண்டாம். உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார். உனக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் நம்பிக்கையான வாழ்க்கை உனக்கு ஏன் இந்த நாட்கள்? நம்பிக்கை ரொம்ப முக்கியம். முழு இருதயத்தோட முழு நிச்சயமாக நம்பு. ஏன் உனக்கு நம்ப முடியவில்லை? இன்னும் இயேசுவை இன்னும் உனக்கு இப்படிப்பட்ட காலங்களை நீ நன்றாக அறிக்கை செய்ய வேண்டும். முடிந்தது என்று இந்த உலகம் சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம், ஆனால் முடிந்தது நாம் சொல்லக்கூடாது. மரித்தொழுந்து உயிரோடு இருக்கிற இயேசுவே நீ நம்பிக்கை வைக்கிறாய். அல்லேலூயா. ஆகவே உனக்கு இவ்வளவு நான் கேட்ட சத்தியம் வீணாயிட்டோ? எவ்வளவோ சத்தியம். அப்போ யாரு? சங்கீதக்காரர் தாவீது சங்கீதம் 52ல அருமையாக சொல்கிறான். எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிய மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்னைக்கு நம்பி பச்சையான ஒளிய மரம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிய மரத்தை போல இருப்பேன். தேவனுடைய கிருபையை என்னைக்கும் நம்பி இருக்கிறேன். எப்பவும் பாடினது தோவைக்கு சவுல்ட்ட போய் சவர கத்தி, தோவைக்கு சவுல்ட்ட போய் ராஜாட்ட போய் தாவீத பத்தி வச்சான். சவர கத்தி போல நாவை கொண்டு பேசினான். கபடமுள்ள நாவாக இருந்தான். அந்த காலத்திலே அவன் சொல்லுகிறான், நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒளிய மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்னைக்கு நம்பி இருக்கிறேன். அது எந்த காலம்? அவன் வாழ்க்கை எதிர்மறையாக தொடர்ந்து அவனை கொல்லும்படியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறான். கௌதாரியை வேட்டையாளர் போல அந்த காலத்திலையும் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிய மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்னைக்கு நம்பி இருக்கிறேன். அவன் அபிஷேகம் பறந்து போயிட்டா. எரேமியா 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படித்து முடிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசனம் வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். இங்கே கவனிக்க வேண்டும். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவ மரம். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒரு நேர்த்தியான மரம். அதனுக்கு காலங்கள்ல கனியை தரக்கூடியதான் என்ன? ஒளிவு மரம். ஒளிவு மரம் விசேஷமாக ஒரு தெய்வீகத்துக்கு ஒப்பனையான மரம். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான மரம். ஸ்கில்ஃபுல். இந்த பச்சை மரம், ஒளிவு மரம், பச்சை என்றால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய சாயல். பச்சை பசுமை தேவ மகிமையை இழந்து விட்டது.
நிச்சயமாக இந்த காலத்திலேயும் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிய மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி கூட முடியும். அல்லது இவ்வளவு நாள் பிரசங்கித்ததெல்லாம், இவ்வளவு நாள் அனுபவித்ததெல்லாம் வீண், வீண் பிரயாசப்பட்டது வீண், வீணாய் போயிட்டோ. நம்ம வாஸ்தவத்திலே சாம்பே இல்லை இல்லையா? புரோஜனமிட்டதாயிட்டோ, புரோஜனம் இல்லாது உனக்கு புரோஜனம் உள்ளதா? நீ கேட்ட சத்தியம் புரோஜனம் உள்ளது, நீ வாசித்த வார்த்தைகள் புரோஜனம் உள்ளது, நீ கேட்ட பிரசங்கங்கள் புரோஜனம் உள்ளது, நீ பாடிய பாடல்கள் புரோஜனம் உள்ளது, நீ ஆராதித்த ஆராதனைகள் புரோஜனம் உள்ளது. இந்த காலத்திலையும் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின அந்த தெய்வத்தின் மேல ஒரு நம்பிக்கை, நீ வேற எதையோ நம்பிக்கை வைத்திருக்கிறாய் மனுஷன் மேல. நாசி சுவாசம் மனுஷமே நம்பிக்கையா இருக்கிறதை பார்க்கலாம், கர்த்தரை பட்டதாக நலம், பிரபுக்கவே நம்பிக்கையா இருக்க பார்க்கலாம், கர்த்தரை பட்டதாக இருக்கலாம். வேதத்துல மத்திய வசனமே அதுதான். மாம்சத்தை புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகள் சபிக்கப்பட்டவர்கள். நீ கர்த்தரை நம்பி இருந்தால், நீ கர்த்தரை நம்பிக்கை கொண்ட ஜனமாக இருந்தால் நீ பாக்கியவான். நீ நீர்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் நீ தந்தன் காலத்துல வறட்சி காலத்திலையும் நேர்த்தியாக நீ கனி கொடுப்பாய் என்று எரேமியா 17 அதிகாரத்துல 7 வாசிக்கிறோம். வறட்சி காலத்திலே நீ கனி கொடுக்க முடியும் என்று சொல்கிறது. எப்படிப்பட்ட காலத்துல? மழை காட்சியான காலங்களையும் தப்பாம நீ கனி கொடுப்பாய். இந்த காலங்களிலும் நீ கனி கொடுப்பாய். நம்பிக்கை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின இயேசுவை நம்பிக்கை இருக்க வேண்டும். உன்னை பச்சையான கனி தரக்கூடிய மரமாக, ஒளிய மரமாகத்தான் நம்பி இருக்கிறார் ஆண்டவர். ஏன் விலகி இருக்கிறாய்? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளை நாம் அர்ப்பணிப்போமா? Thank you Jesus. கர்த்தாதி கர்த்தரே, praise you Jesus. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். தேவன் என்னோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நிகமரா சாதனா மலிகஸ்வாமிக்கான நாங்கள் வாசித்தது கேட்டது அத்தனையும் பிரோஜனமாக இருந்தது. எங்களுக்கு கிருபை தருகிறவரே, எங்களை அழைத்தவரை உண்மை உள்ளவர், முற்றிலும் நடத்துகிறது நீரப்பா. மறைத்தி உயர்த்தி எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். ஆண்டவரே, இந்த சத்தியங்களை உணர்ந்து கொண்ட தேவதாசர்களை போல எங்களுடைய கண்களையும் தெளிவாக்குகிறார். உங்களுடைய பார்வையில தெளிவு இருக்கிறது, தெளிவாக பார்க்கிறப்ப உங்களுடைய கண்கள் தெளிவாக பதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நேர்த்தியாக பதிக்கப்பட்ட கண்களை உடையவரே, எங்கள் கண்கள்ல ஒரு தெளிவை தாங்க முடியவரே. தேவனுடைய சமூகத்தில் கேட்போமா? ரபாலா சாகாதி நாமா நிகஸ்மாதி நாமா நிகழ்வரா எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை சேர்ந்து நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம்
சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. ஜெபிப்போமா? துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறது. Yes, Lord. இதோ உடைய கண்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உடைய நேர்த்தியான கண்கள் எங்களை காண்கிறது. ஆமென். அடிக்கடி எங்கள் மேல் பெய்கிற மலையான தேவ வசனத்தை இந்த எதிர்மறையான லாக்டவுன் காலத்தில் நாங்கள் உண்மை முழு நிச்சயமாய் நம்பிக்கொள்ள அவன் ஆண்டவர். நாங்கள் உண்மையில நம்புவதற்கு ஏதுவாக இருக்கிற காலமாய் இருந்தால் நீரே மரித்தவர், நீரே எழுந்தவர், நீரே பிழைத்து இருக்கிறவர், நீரே பிதாவின் வலது வாரிசத்தில் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்கள் நிச்சயமாய் நாங்கள் நம்பி நேர்த்தியான இடங்களில் எங்களுக்கு பங்கு உண்டாயிருக்கிறது. நேர்த்தியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். என்னோடு வாழாத நேர்த்தியோடு பச்சையான ஒளிவு மரத்தை போல உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இனி ஒரு சாபமும் இராது என்று அந்த நேர்த்தியான பங்கை நாங்கள் பெற்றுக்கொண்டு வரைக்கும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உம் மீது முழு நிச்சயமாய் நம்பிட உம்முடைய தேவதாசர்களாகிய ஆபிரகாம், தாவீது, யோபை போல நாங்களும் இவ்வண்ணமே அறிக்கை செய்து எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை சேவித்து அந்த நேர்த்தியான பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வல்லமையுள்ள தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த தேவ வசனத்தை கொண்டு ஆசீர்வதிப்பார்.